ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவ சமூகத்தை நான் புரிந்து கொண்டேன். மன்னிப்பு என்பது மிக முக்கியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சிலுவையில மரித்ததே, இயேசு மட்டும்தான் இந்த பூமியில மன்னிக்க வந்த தெய்வம். இயேசு மட்டும்தான் இந்த பூமியிலே மன்னிப்பை வெளிப்படுத்தின தெய்வம். இயேசுவினுடைய வசனம் நான் நினைக்கிறேன் மகாத்மா காந்தியும் கூட யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கண்ணத்தை காண்பிங்கிறது வேற யாருமே சொல்லல. அகிம்சை சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தது காந்தியடிகள் தான். நம்முடைய தேசத்திற்கு ரட்சிப்பு தந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அன்பினால் தான் வெல்ல முடியும் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே இந்த 7 வார்த்தையிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை மாத்த நான் சொல்லிட்டு நான் குயிக்க உங்களோட அனுப்ப விரும்புகிறேன். முதல் நம்பர் 1 அன்பு. கிறிஸ்து வந்தது நம் மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. இரண்டாவது இயேசு கிறிஸ்து வந்தது நம்மை மன்னிக்க. இந்த 2 காரியத்தை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு சொன்ன போது என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர்ட்ட என்னதான் செஞ்சிருக்கோம்? அறியாமல் புரியாமல் செய்த காரியத்தை மன்னியும் இருக்கிறோம். ஆனால் இயேசு மன்னித்த போது இயேசுவை குத்தினவர்களுக்கும் இயேசுவை அறைந்தவர்களுக்கும் இயேசுவை கள்ளனுக்கு நடுவில் நிறுத்தினவர்களுக்கு தெரியாது இயேசு தேவனுடைய குமாரன் என்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு நினைத்தான் இயேசுனுடைய கதை சிலுவையில முடிந்தது என்று. அண்ணா காய்பார் ஏரோது பிலாத்து நினைச்சா இதுக்கு மேல இயேசுவை திட்டமிட்டபடி நாம் ஆசாரியர்கள் அவர்கள் திட்டமிட்டபடி எல்லாவற்றுக்கும் மேலாக பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்றார். பரபாஸ் ஒரு தீவிரவாத கூட்டத்திற்கு தலைவன். ஆனா இயேசுவோ ரட்சிக்க வந்தவரை அவரை வெளியே தள்ளி பிசாசு பாருங்க ரொம்ப கள்ளன். இன்னைக்கும் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் எல்லா இடத்தையும் பாருங்க தப்பாதான் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். கள்ளன் வெளியே சுத்துவான், நல்லவன் சிறையில் இருப்பான். கள்ளன் சிலுவையில் அலையப்படல, கள்ளன் விடுதலையாக்கப்பட்டான். இன்னைக்கு குற்றவாளிகள் சுதந்திரமாய் இருக்கிறார்கள், நிரபராதிகள் ஆமென் தண்டிக்கப்படுகிறார்கள். குற்றவாளிகள் விடுதலையாய் சுத்திட்டு இருக்காங்க, நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதான் நடக்குது. அது ஸ்கூல்லயே இருந்தாலும் சரி, காலேஜ்லயே இருந்தாலும் சரி, தப்பு பண்ணவன் தப்பிச்சிருவான், ஆனா தப்பே செய்யாதவன் போய் மாட்டிக்குவான். தப்பு செய்தவன் நல்ல பேர் வாங்குவான், தப்பு செய்யாதவன் நல்ல பேர் வாங்குவான், தப்பே செய்யாதவன் எப்பவுமே பலிகடாய நிற்பான். இது இன்னைக்கு இல்ல, இது சாத்தானுடைய தந்திரம். நன்றாய் கவனிங்க. இதுக்கு முழுக்க முழுக்க சிலுவை வந்ததனுடைய முழுக்க முக்கியமான காரணம் ஆதாமிலிருந்து தொடங்கினது. அல்லேலூயா. ஆதாம் எந்த பாவமும் செய்யல, ஏவாளும் நிரபராதி. அவங்க சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ள வர வரைக்கும், சாத்தான் அந்த கனியை சாமி சாப்பிடுன்னு சொல்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. எப்ப சாத்தான் தேவனை விட்டு பிரிச்சான்னா, எப்ப அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறின போது அங்கே பாவம் வந்தது. பாவம் நான் செய்ததுனால அல்ல, பாவம் செய்யலினா கூட பாவியா தான் பிறக்கிறான். அப்ப பிறப்பிலும் பாவி, அவன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பானா. அப்போ கோதுமை விதைத்தால் அந்த கோதுமை தானியமாய் மாறாது. அதே போல நம்முடைய ஆதாம் செய்த பாவத்தினுடைய விளைவு, அந்த வித்து அதை அழிக்கப்படணும்னா இயேசு பரமராஜ்யத்திலிருந்து வரணும். அதனால்தான் மரியாள் கர்ப்பத்தில் உற்பத்தித்தார், பரிசுத்தாவின் மூலமாய் உற்பத்தி ஆனார். நல்லா கவனிங்க, திரும்பி சொல்றேன். ஆதாம் ஏவாள் மூலமாய் உருவாகி இருந்தால், ஆதாம் ஏவாள் மூலமாய் உருவானது காயினுடைய வம்சம்தான். யோசேப்பு மரியாளும், யோசேப்பின் மூலமாய் மரியாள் இந்த பூமி இயேசு பூமியில வந்திருந்தா அந்த ஆதாமுடைய வித்து தான் உள்ள இருந்திருக்கும். ஆனா பரிசுத்தாவின் மூலமா இயேசு வந்ததனுடைய காரணம் என்ன? இது பிதாவுடைய வித்து இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்தது பிசாசு. அல்லேலூயா. ஆகினால்தான்
ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறதுங்க? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். அந்த சர்ப்பமாகிய பிசாசு, பிசாசுக்கு தான் முதல் தீர்க்க தரிசனம் சொன்னார். நன்றாக கவனிங்க. நசுக்க வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். யார் அது? அந்த வித்து தான் ஸ்திரீ. நல்லா கவனிங்க, வித்து தான் ஸ்திரீ. அந்த சீடு யாரு? மரியாளாகிய ஏமை ஸ்திரீயை ஆண்டவர் அன்னைக்கே எந்த ஏவாள் மூலமாய் பாவம் உள்ளே வந்ததோ, பிந்தின ஆதாமாகிய இயேசு வருவதற்கு அங்கே பூமியிலிருந்து பாவம் உள்ளே வந்த போதே ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. அதனாலதான் இன்னைக்கும் கிறிஸ்தவர்களை ஏன் பிசாசு பகைக்கிறானா, ஏன் கிறிஸ்தவர்களை அழிக்கிறானா? ஆண்டவர் கொடுத்த கட்டளை. பகைஞன் யாரு? பிசாசு. இயேசு நாமத்தை சொன்னா அவன் பக்கத்திலே இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சிலுவை என்பது எதற்கு ஆண்டவர் அடையாளமாய் வைத்திருக்கிறார்? சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு. இப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா அப்ப என்ன செய்யணும்? அப்ப சிலுவையிலே அவனை ஆணிகள் அடித்து அவனுடைய எல்லா காரியங்களையும், அவமானங்கள், அவன் என்னெல்லாம் பண்ணனா, உங்களை என்னை நிர்வாணமாக்குனான். அப்படின்னா ஆதாமை நிர்வாணமாக்கினவன் அந்த பிசாசு. நல்லா கவனிங்க. ஆதாமுடைய மகிமையை எடுத்தவன் பிசாசு, ஆதாமுடைய பிளஸிங்கை எடுத்தவன் பிசாசு. ஆகினால் தான் ஏதேன் என்கிற தோட்டத்திலே ஆமென் பாவம் செய்ய வைத்தவன் அவனுக்குரிய தண்டனை எங்க கொண்டு கொடுத்தார்னா, கல்வாரி சிலுவையிலே. ஆமென். ரத்தத்தை சிந்தினத கொல்கதா மலையிலே, கல்வாரி சிலுவையிலே, கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த வேர்வையினுடைய பெருந்துளியினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம், அந்த வேர்வை கெத்செமனே தோட்டம், ஏதேன் தோட்டம், கெத்செமனே தோட்டம். கெத்செமனே என்றால் பாடுகள் நிறைந்த இடம். அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்த வேதனை அவர் சிலுவையிலே சென்று அவர் தன்னுடைய இரத்தத்தை, முதல் வார்த்தை மனிதனுக்கு தேவை. அவன் ஆதாமினுடைய பாவம் மன்னிக்கப்படாததனுடைய காரணம், எந்த ஆதாமை ஆண்டவர் வாயினாலே சபித்தாரோ, உன் வேர்வை சிந்திதான் நீ பலனை அடைவான். அந்த சாபத்தை நீக்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தை, மன்னிப்பு. அல்லேலூயா. ஆகினால்தான் மன்னிப்பு என்பது ஆண்டவரிடத்தில் வந்ததனுடைய காரணம் என்னவென்றால், பிசாசினுடைய தலையை நசுக்குவதற்கு. உதாரணத்திற்கு யூதாஸ் பாருங்க, மரணத்தை கொண்டு வந்தான். யூதாஸினுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் இயேசுனுடைய சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக சூசைட் அட்டம் பண்ணது யாருன்னு கேட்டா யூதாஸ். வை? எதனால? ஆண்டவர் சந்தித்த முதல் மனிதன் ஆதாம், உருவாக்கின மனிதன் ஆதாம். ஆனால் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு காட்டி கொடுத்துட்டேனே சொல்லி மனஸ்தாபப்பட்டு மனவருந்தி செத்து போனது முதல் தற்கொலை. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும் யூதாஸை ஆண்டவர் மன்னித்து விடுவார் என்று. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் யூதாஸை மன்னித்து விட்ட அவன் போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யூதாஸ் அவனுடைய வாழ்க்கையில பிசாசு என்ன செய்தான்? சுய வெறுப்பை உண்டாக்குகிறான். இன்னைக்கும் சுய வெறுப்பு. இன்னைக்கு சிலுவைக்கு நல்லா எதை காண்பிக்கிறா? சுயத்தை சாகடிக்கத்தான் சிலுவையில மரித்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென். நல்ல அழகா 7 வார்த்தை பேசுனீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை யூதாஸுக்கு கிடைச்சிருந்தா அவன் தன்னைத்தானே சரி இயேசு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா நிச்சயமாகவே சாத்தான் அங்கே அடிக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது அவன் சுய வெறுப்பை உண்டாக்குபவன் பிசாசு. யூதாசுக்குள்ள சுய வெறுப்பை உண்டாக்குனான். எதுக்காக? அவன் கையில பணம் இருந்தது. அவன் கையில 30 வெள்ளிக்காசை வச்சு ஒரு வெள்ளிக்காசும் கூட அவன் செலவு பண்ணல. அப்படின்னா அவன் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். ஒருவேளை அந்த வெள்ளிக்காசை கையில வச்சிருந்தான்னா அவனுக்கு அந்த வெள்ளிக்காசு மேல ஆசை இருந்துன்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன். அவன் காசுனால அவன் சாகல, அவன் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம்
தன்னைத்தானே வெறுக்க வச்சான். நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், ஐயோ அந்த நிரபராதி நான் காட்டி கொடுத்தேன். இப்படி சொல்ல 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 நினைவை கொண்டு வந்தது பிசாசு. யூதாசுக்கு பிசாசு கொண்டது. இன்னைக்கும் உன்னை யாருக்குமே பிடிக்காது, உனக்கு யாருமே வேண்டாம், நீ எதுக்காக இருக்கிற, நீ செத்துப்போ, நீ எதுக்காக வாழ்ற, உன்னை யாருக்குமே பிடிக்கல, இந்த வீட்டுல யாருமே உனக்கு மதிப்பு கொடுக்கல, உன் மேல யாருக்குமே அன்பு இல்லை, உனக்கு வெறுப்பா இல்ல, உன் மேல உனக்கு படிப்பு. Praise the Lord Jesus name. உன்னை யாருக்குமே பிடிக்கல, நீ உன்னுடைய முகத்தை பாரு, உன்னுடைய அழகை பாரு, உன் படிப்பை பாரு, உன்னை யாருக்குமே இப்படிங்கிற வெறுப்பை உண்டாக்குகிறவன் பிசாசு. இததான் யூதாசுக்குள்ள செய்தான். அவன் ஏயா தற்கொலை பண்ணான்? இயேசு சிலுவைக்கு போறாரு. அப்ப சிலுவை என்ன செஞ்சிருக்கணும்? அந்த யூதாசுக்காக இன்வைட் பண்ணி இருக்கணும்ல, யூதாசை ரட்சித்து இருக்கணும்ல. பிதாவின் ஒரு சித்தம் யூதாசை அந்த இடத்துல காட்டி கொடுப்பதற்கு ஒரு சித்தமா இருந்தாலும் அதுக்கு காரணமாயிட்டேனே சொல்லி அவன் முதல் மனிதன் அவன் தற்கொலை செய்தான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு உங்களையும் என்னையும் மன்னிக்க வந்தவர். ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். அப்போ பிசாசனுடைய வேலை சுய வெறுப்பை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்தான். தேவன் பாவத்தின் மேல் வெறுப்பை கொண்டு வருகிறார். ஒரு நிலையிலே சொல்லுங்க. ப்ளீஸ் கவனமா கேளுங்க. நான் பேசுறது 15 நிமிஷம் தான் பேசுவேன். ப்ளீஸ் ரொம்ப உங்களுக்கு நீங்க பேசுன எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறேன். நல்லா கவனிங்க. பிசாசனுடைய வேலை சுய வெறுப்பை கொண்டு வருகிறவன். ஹலோ, பிசாசனுடைய வேலை என்னதுங்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் யாருக்காக வேலை செய்யறேன்? நான் தான் எல்லாத்துக்கும் மாடு மாதிரி வேலை செய்யறேன். தனக்குள்ளேயே தன் முகத்தை பற்றி, தன் பேச்சை பற்றி, தன் படிப்பை பற்றி, தன் அந்தஸ்தை பற்றி, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி, தன்னுடைய பொறுப்புணர்வை பற்றி, எல்லாவற்றை பற்றி தன்னைத்தானே வெறுக்க வைக்கிறவன் பிசாசு. ஆனால் தேவனுடைய காரியம் என்ன தெரியுமா? பாவத்தின் மேல் வெறுப்பை கொண்டு வருகிறவர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? பிசாசு உன்னை நீனே வெறுக்க வைப்பான். அந்த உனக்குள்ள வெறுப்பு வருதுனால பிறர் நீ வெறுக்கிற. ஆனா தேவன் அப்படி அல்ல, பாவத்தின் மேல் வெறுப்பை கொண்டு வருவா. நீ இந்த பாவத்தை செய்யாதங்கிற வெறுப்பை கொண்டு வருவ. கர்த்தர் சுய வெறுப்பை கொண்டு வந்தால் மரணம், ஆனா பாவத்தின் மேல் வெறுப்பு வந்தால் ஜீவன். ஆண்டவரே மன்னிங்க. யா, உன் மேல வெறுப்பு வந்துச்சுன்னா நீ வேலைக்கு போக மாட்டேன், உன் மேல வெறுப்பு வந்துச்சுன்னா நேசிக்க மாட்டேன், உன் மேல வெறுப்பு வந்துச்சுன்னா யாருமே பிடிக்காது. கரெக்டா நான் பேசுறது புரியுதா? சோத்திர ஆண்டவரே, நல்லா கவனிங்க. உங்க மேல வெறுப்பு வந்துன்னா உங்களுக்கு யாருமே பிடிக்காதுங்க. நான் யாருமே உங்களுக்கு எதுக்கு மத்த மேல வெறிச்சல் வருது? உங்க மேல வெறுப்பு. ஆனா பாவத்தின் மேல் வெறுப்பு வந்துச்சு வச்சுங்களேன், யாருமே ஐ டோன்ட் கேர்ன்றீங்க. எனக்கு அப்பாவுடைய அன்பு எனக்கு போதும். அப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டார், அப்பா என் வியாதியை குணமாக்கிட்டார், அப்பா என் சாபத்தை நீக்கிட்டார், அப்பா பிள்ளை நான் இருக்கிறேங்கிற எண்ணமே மாறிடும். இதனாலதான் உங்களுக்குள்ள உங்களவே வெறுக்க வைக்கிறான். கரெக்டுங்களா? உங்களை தனிமை ஏன் படுத்துறான்னா, உங்களுடைய அலோன்லி ஃபீலிங்ஸ் ஏன் வருதுன்னா, உங்களை நீங்களே வெறுக்கிறது. இது பிசாசுடைய தந்திரம். இதைதான் யூதாஸ்குள்ள செஞ்சான். ஓகேவா? நல்ல கவனிங்க. பேதுருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? பேதுரு தேவனிடத்தில் செல்வதற்கு முக்கிய காரணம் மனம் திரும்புதல் தேவன் அவனுக்குள் உண்டாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையா மனசார சொல்லுங்க. நீங்க யாருமே ஆண்டவர் மறுதலிக்கல, யாருமே ஆண்டவர் என்ன செஞ்சாரு எனக்கு அப்படி நீங்க சொல்லல. இவன் பேதுரு என்ன செய்தான்? ஆண்டவரை தெரியாதுன்னு 3 முறை மறுதலிச்சான். நம்ம வயசு எவ்வளோ அதை காட்டில அதிகமா தான் ஆண்டவர் மறுதலிச்சிருக்கோம். ஆனாலும் தேவன் நம்மை மன்னிக்கிறார்னா அதுக்கு முக்கிய காரணம் 2 பேரை ஆண்டவர் காண்பிச்சிட்டார். ஒருத்தன் தன் மன சுய வெறுப்பினாலே அவன் செத்தான். பேதுருவோ மனம் வருந்தினான், அவன் மனம் திரும்பினான். இந்த மனம் திரும்புதல் யார் மூலமாய் வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆகையினால் தான் அந்த பேதுருடைய மனம் திரும்புதல் என்னாச்சுங்க? இன்னைக்கு அவன் வாழ்க்கையில ஜீவனை பெற்றுக் கொண்டான். வேர் சரிப்படுத்த வேண்டும், அப்பொழுது கனி நல்லதாயிருக்கும். உங்களுடைய வேர், உங்களுடைய ரூட், உங்களுடைய வேர் எங்க இருக்குது பாருங்க. வேர் நல்லா இருந்தா மரம் நல்லா இருக்கும். அந்த வேர் தான் கிறிஸ்து. அந்த வேர் தான் சிலுவை மரத்திலே நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசு. அவருடைய வேர் என்னதுங்க? மன்னிப்புங்கிற வேறு, சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆகினால் தான் மனம் திரும்பின அந்த பேதுரு மனம் வருந்துவதில் அல்ல, மனம் திரும்புவதில் தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனம் வருந்துதை நீங்க பாருங்க. நீங்க வருத்தம் தெரிக்கிறது விஷயம் இல்லை. நீங்க நிறைய என்ன செய்யறாங்க? தவறு செய்த உடனே ஆமென் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க,
என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ளே நான் தான் செய்த தவற அவங்க மனம் திரும்புவதில் அல்ல, என்னையே அவன் சொன்னான், அவன் எப்படி என்ன பேசலாம், அவன் ஏன் என்கிட்ட சண்டைக்கு வந்தான், ஹலோ அவன் ஏன் என்ன திட்டுனா, இதைத்தான் நம்ம பேசுறமே அல்லாம ரியலைஸ் என்பது மனம் திரும்புவது. எதனால அவன் பேசினான், ஏன் பேசினான் என்பது வேறே, எதனால் பேசினான் என்பது வேறே, ஏன் அப்படி செய்தான் என்பது வேறே, ஏன் இப்படி நடந்தது என்பது வேறே. அல்லேலூயா. அப்ப மனம் வருந்துவது வேறே, மனம் திரும்புவது வேறே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மறுதலித்த பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்டார். எதுக்காக அந்த வார்த்தையை கேட்டார்? அப்போ மறுதலிக்கிறவனால இயேசுவை நேசிக்க முடியுமான்னு கேட்டா, மன்னிக்க கூடிய ஒரு இயேசு வந்ததினாலே அவனை ஆண்டவர் நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் அவர் அன்பு செலுத்தினார். அவன் தெரியாது என்று சொன்னதினாலே அவனை ஆண்டவர் மன்னித்து அவனை ஆண்டவர் என்ன செய்தாரா, ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மறுதலித்து பேதுருவை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டார். சிற்பத்தின் மேல் உழிப்படுவது உடைப்பதல்ல, உருவாக்குவதற்கு. அல்லேலூயா. ஒரு சிற்பத்தின் மேல உளி என்ன செய்யறாங்க, போட்டு அந்த சிற்பாசாரியை போட்டு அடிக்கிறான்னா அது வருவதனாலே அந்த கல் என்னவாயிரும், மாறும், உருவமாய் மாறும், சிற்பமாய் மாறும். அப்போ உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் உடைப்பதற்கல்ல, உருவாக்குவதற்கு. தேவன் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. தேவன் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. தாவீது பாவம் செய்த பிறகு நாத்தானால் எச்சரிக்கப்படுகிறான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான். அதுவரைக்கும் அவனுக்கு தெரியல. தேவனால் எச்சரித்த வார்த்தையை கேட்டு தாவீது என்ன செய்தான், மனம் திரும்பினான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்த பின் தேவனை பிரியப்படுத்த விரும்பினால் முடியாத காரியம். அல்லேலூயா. அப்போ நாம் செய்த தவறை மறைக்க கூடாது. அது மாறாக நாம் செய்த தவறுக்கு தேவனிடத்தில் மனம் திரும்புவது மிக அவசியம். நாம் செய்த திருட்டு மறைச்சு பழகுவது அடுத்தது, அல்லது நம்ம திருட்டு மறுக்க வேண்டும் என்று அநேக நேரம் நம்ம தவறு செய்துவிட்டு அதை மறைக்க தான் பார்ப்போம். மறைக்க அல்ல, மறுக்க அல்ல. தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இவர்களிடம் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவன் நம்மை தேடுகிறார். சிலர் தேவனை தேடுகிறார்கள், தேவன் நம்மை தேடுகிறார். ஆனா சிலர் என்ன செய்யறாங்க, தேவனை தேடுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில ஆவியானவங்களோடு பேசி இருக்கிறார். நன்றாக கவனிக்கணும். மனுஷன் தேவனை தேடுவதில்லை, தேவன் மனுஷனை தேடி வந்ததுதான் இயேசு. அல்லேலூயா. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக வந்தார். இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அவருடைய ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்கடாவுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை ஆண்டவர் என்ன செய்திருந்தார், பலி செலுத்துவதற்காக சொல்லி இருந்தார். அதெல்லாம் நிறைய இருக்கு, உங்களோட பேசுவதற்கு நேரம் இல்லாததினால் நான் அதை சுருக்குகிறேன். வசனத்தை வேணா நோட் பண்ணிக்கங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள என்ன செய்யாது, வராதிருக்கும். இது எதற்காக காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது என்னாச்சுங்க, ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதற்கு அந்த இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீடுகளிலே தெளிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுவார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆச்சுங்க, ஆண்டவர் சங்கார தூதன் வரும்போது அவரை அழிக்கவில்லை, அவர்களை ரட்சித்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய மிக மிக முக்கியமான காரணம், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் பாவங்கள் நாம் மீட்டு ஆண்டோடைய பிள்ளையாய் மாற்ற. அல்லேலூயா. அதுதான் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அது தன் பாவம் நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கையை வைப்பது எதற்கு, எதை அடையாளமாய் காண்பிக்கிறது? ஆசாரியனுடைய இடத்துல போய் அந்த ஆட்டை என்ன செய்வார்,
செய்வாங்க? அந்த ஆட்டின் மேல் கைகளை வைத்து அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்கு அந்த ஆடு என்ன செய்யப்படும்? பலி செலுத்தப்படும். அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். லேவியராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 35ஆம் வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் ஆமென், இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் எதற்காய் சிந்தப்பட்டது என்றால், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் ஆமென் 1 முதல் 5 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆமென், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், சாத்தானுடைய தலையை நசுக்க, இரண்டாவது நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்ய. அதனால்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்தமான ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்களை உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு தரம் பிதாவாகி தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் பேசின 7 வார்த்தை, அந்த 7 வார்த்தையினுடைய ஆமென் பிதாவே அவர்களுக்கு மன்னியும். ஆமென். இது பாருங்க, ஆமென், மன்னித்தல் அவசியம். முதலாவது வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மன்னிப்பது. இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பார். இது எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பின் வார்த்தை. இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்துறீங்க? கள்ளனுக்கு கடைசியிலும் கூட இயேசு பிதாவை பற்றி சொல்லிதான் அவர் மரித்தார். இன்றைக்கு பதில் ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? ஆமேன். உண்மையாகவே ஒரு ஆத்மாவையாவது நான் ரட்சிப்புகள் நடத்தி பரலோகத்துக்கு கொண்டவன். மூன்றாவது, ஸ்திரீயே அது உன் மகன். அன்பின் வார்த்தை. எத்தனை பேர் மன்னிக்கிற இருதயம் இருக்கிறது? இரண்டாவது, ரட்சிப்பின் வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. மூன்றாவது, அன்பு உங்களுக்குள் காணப்படுகிறது. நான்காவது, ஆவிக்குரிய வேதனை. ஏழு ஏலின் லாமா சபக்தானி. எதற்கு காண்பிக்கிறது? என் தேவனே, என் தேவனே ஏன் கைவிட்டீர்? ஏன் உங்களை மென்னையும் கை கொடுப்பதற்கு இயேசு. அப்ப ஆவிக்குரிய வேதனையினுடைய அழுகுரல். ஐந்தாவது, தாகமாய். ஆண்டோடைய தாகம் என்ன? ஒரு சமாரி ஸ்திரீக்காக அவர் அமர்ந்திருந்தார். ஒரு ஸ்திரீயின் மூலமாய், நல்லா கவனிங்க, ஆமென், அந்த ஊரவே ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. அவருடைய சரீர வேதனை நமக்குள் காணப்பட வேண்டும், ஒரு தாகம் காணப்பட. 6, எல்லாம் முடிந்தது. நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். எல்லா நியாயப்பிரமாணத்தை நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ எல்லாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் நிறைவேற்றினார். 7, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் பிதாவின் கையில் ஆவியை ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அதுக்கு காரணம் தெரியுமா? நம்முடைய ஆவி பிசாசு கையில் அல்ல, நம்முடைய ஆவி உலகத்தின் கையில் அல்ல. நம்முடைய ஆவி, என்னுடைய ஆவி இந்த பூமிக்குரியவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவி எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு, பிதாவிடத்துக்கு திரும்பி செல்லட்டும். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். ஆமென். இயேசு வந்தது சாத்தானுடைய தலையை நசுக்க வந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தது உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தது உங்களையும் என்னையும் ஆமென் எல்லா பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்ற இயேசு வந்தார். கண்களை மூடிக்கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக இனி வரும் நாட்களிலே இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆமென், வராத பிள்ளைகள் வருகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பாவத்தை ரட்சிக்க வந்தவர், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இனி பாவம் செய்து கொண்டே இராதபடி அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கும் இயேசு உங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார். ஒருவேளை சிலுவை அடையாளம் அல்ல, சிலுவையிலே மரித்து உயிர்த்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? இன்றைக்கும் நாம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல சிலுவை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க சிலுவையை நிந்தைக்கு அடையாளம்? நிந்தைக்கு அடையாளம் தான் சிலுவை. உண்மையாகவே வேதனைகள், பாடுகள், நெருக்குகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பின்பாக செல்வோம். கொடுத்த வார்த்தைக்கு பின்பாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சிலுவை தியான நாளில்
அப்பா நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தினதுக்காய் நன்றி. வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Hallelujah.